இந்த படம் தமிழ்ல பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் ஃப்ரெண்டு தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு தான் கொடுக்க போறேன். தேவி தமிழ்ல வந்து அல்லு அர்ஜுன் வரணும், கூடிய சீக்கிரம் தமிழ்ல வரணுங்கிறது அல்லு அர்ஜுனை விட எனக்கு தான் ஆசை ஜாஸ்தியா இருந்தது. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சொல்றியா மாமா? எத்தனை மீம்ஸ் பார்த்தேன்னா, நான் தெலுங்கு மீம்ஸோட தமிழ் மீம்ஸ் தான் நிறைய பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த அந்த நான் பார்க்குற மீம் அந்த மீம் கிடையாது, அது என் ஆனந்தம். எதுக்குன்னா சரி தமிழில் நம்ம கண்டென்ட் ஓடுதுன்னு ஒரு திருப்தி இருக்கு தெரியுமா? தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு மொழி மாற்று படத்தினுடைய பாடல்கள் இவ்வளவு வெற்றி பெற்று இதுதான் முதல் முறை. இந்த படத்தில் சொல்றியா சொல்றியா பாட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சமந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹார்ட்ஃபுல்லி தேங்க். இருப்பா பேசுற இருப்பா இருப்பா. இது என்னன்னா ஆம்பளை புத்தின்னா எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஆம்பளை புத்தி என்பது ஆண்களின் புத்தி அல்ல. நான் ஆம்பளை, நான் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், நான் எவ்வளவு வேணாலும் சீண்டலாம் அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனோட புத்தி தான் ஆம்பளை புத்தியை ஒழிய ஆண்கள் எல்லோருடைய புத்தியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். பெரியசாமி டைரக்டருக்கு, அதுமா பாண்டியராஜ் டைரக்டருக்கு தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நல்லா பேசுறீங்க. என் படங்களை, என் புஷ்பா படத்தில் நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்லுறது, கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கு சாரி. பட் ரொம்ப நல்ல தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லிரிக்ஸ் தேங்க்யூ சார் ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் இதுதான். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் தெலுங்குல எப்படி ரசிச்சனோ தமிழில் கூட அப்படியே பண்ணுங்க. ராஜலட்சுமி ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா, நிஜமாக ரொம்ப நல்லா பாடினீங்க, கலக்கிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லணும், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா இந்த படத்தில் எல்லாம் சிங் பண்ணுற சிங்கர்ஸ்க்கெல்லாம் ஆண்ட்ரியா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே இந்த படம் தமிழில் டைலாக் இருந்த நம்ம மதன் கார்கி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. எதுக்குன்னா படம் இவ்வளோ நல்லா இருக்குன்னா அது அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டார், அதுக்கு மதன் கார்கி அவருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் யாராவது மறந்துச்சிடுங்க. எதுக்குன்னா தமிழில் பேசுகிறேன், லேட்டும் ஆயிடுச்சு, இத்தனை பேர் கத்துறீங்க, இது நடுவில் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். தப்பாக பேசுகிறேன்னு தெரியும், ஆனாலும் தமிழில் தான் பேசுவேன். தேங்க்யூ. ரொம்ப ரசிச்சிங்க. அதுக்கப்புறமா மெயின் என் ப்ரொடியூசர் மைத்ரி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெயிட் படமாக ரிலீஸ் பண்ணுற லைக்கா பிக்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே, அந்த ஆஃபீஸில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் திருப்பதி பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லிட்டே இருந்தார், தம்பி நீ தமிழில் ஒரு படம் பண்ணோம், அது எப்படியாவது நான் தான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கணும். ரொம்ப நன்றி சார். நிஜமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரசாத் சார். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் ஃப்ரெண்டு தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு தான் கொடுக்க போகிறேன். தேவி என்னை எப்படியாவது தமிழ் படம் பண்ணோம், என்னை எப்படியாவது தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு மேலே பெரிய ஆசை தேவிக்கு இருந்தது. அதுக்கு தான் இப்படி இன்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறமா இந்த படம் பற்றி பேசுறது ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த சாங், அந்த சாமி சாங்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டாவா சொல்றியா மாமா? எத்தனை மீம்ஸ் பார்த்தேன்னா, நான் தெலுங்கு மீம்ஸோட தமிழ் மீம்ஸ் தான் நிறையா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த நான் பார்க்குற மீம் அந்த மீம் கிடையாது, அது என் ஆனந்தம். எதுக்குன்னா சரி தமிழில் நம்ம கண்டென்ட் ஓடுதுன்னு ஒரு திருப்தி இருக்கு தெரியுமா? ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இத்தனை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு, என் கேமராமேன், ஸ்பெஷலி எங்கள் எடிட்டர் ரூபன், ரொம்ப நன்றி ரூபன். எவ்வளோ நல்லா இப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் நீ கிரெடிட் எல்லாம் காடுக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ ஹம்பிள். அதுக்கப்புறமா என் மெயின் ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ப்ளஸ் என் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணுற ரஷ்மிகா ஸ்ரீவல்லி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவங்க வரல, பட் அவங்க சைடில் சொல்கிறேன், அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்மிகா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் சென்னை பொண்ணு, நம்ம பொண்ணு சமந்தா இந்த படத்தில் சொல்றியா பாட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சமந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹார்ட்ஃபுல்லி தேங்க். இருப்பா பேசுற இருப்பா இருப்பா.
தேங்க்யூ ஸோ மச் சமந்தா ஃபார் டூயிங் திஸ் சாங். அண்ட் முக்கியமாக ஆர்டிஸ்டில் எனக்கு சொல்லணும், இந்த படத்தில் ஒரு ஆன்டாகனிஸ்டாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபஹத், யூ பீன் அ கிரேட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் என் டியர் சுனில் கார் இருக்காங்க, மங்களம் சீனோ பிச்சு கலக்கிட்டாங்க எல்லாம். எப்போ சுனில் சார்னா எல்லாம் ஃபன் தான் நினைப்பாங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு பெரிய வில்லியாக பார்க்குறது, அதுக்கப்புறமா இந்த ஃபியூச்சரில் நான் அவர் கூட ரொம்ப நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரிய போகுது. சுனில் கார் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர். அண்ட் நான் எவ்வளோ பேசினாலும் எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டபுள் தேங்க்யூ எனக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் சொல்லணும்னு இருக்குப்பா. தேவி தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எனக்கு என் லைஃபே ஆர்யா படம்ல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். என் ஃபர்ஸ்ட் படம் ஆர்யா கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அப்போதைக்கும் நான் ஆமாம் கங்கோத்ரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஆனால் என் லைஃபே அப்படி ஸ்கை ராக்கெட்டாகி அப்படியே மேலே போயிடுச்சு ஆர்யா படம் பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஓன்லி மை டைரக்டர் சுகுமார். அவர் டைரக்டர் கிடையாது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் இந்த உலகத்தில் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவருக்கு நான் சொல்லலாம். எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அவர் ஜஸ்ட் டைரக்டர் கிடையாது, இங்கே ஸ்டேஜ் மேலே டைரக்டருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குறேன். ஆனால் இஸ் மை, நான் சொல்ல முடியாது அவ்வளோதான். அது நாங்கள் 2 பேர் கேரவானுக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படியே. ஐ லவ் யூ டார்லிங். ஆர்யா 2க்கு அப்புறமா அவர் கேட்டுட்டு இருந்தேன், ஐயோ இருங்கப்பா அப்படியோ பேசிட்டோம்ப்பா இருப்பா. ஆர்யா 2க்கு அப்புறமா கேட்டேன், டார்லிங் எப்போ படம் பண்ண போகிறோன்னா சொன்னார், இல்லை அடுத்து உங்க கூட பண்ணால் ஒரு கல்ட்டு ஃபிலிம் தான் பண்ணுவேன், ஆர்டினரி ஃபிலிம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் சொல்லிட்டேன் 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும்னா, இல்லை வரும்போது அழகான படம் உள்ள பண்ணணும்னு சொல்லி இந்த புஷ்பா படம் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு எல்லா லாங்குவேஜஸ் இவ்வளோ பெரிய ஹிட்ட படம் எனக்கு கொடுத்த சுகுமார் கார். அன்றைக்கி ஆர்யா கொடுத்தாங்க, கொடுத்து எனக்கு தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு விதமாக. இப்போது எனக்கு புஷ்பா கொடுத்து எல்லா லாங்குவேஜஸில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இன் ஆல் லாங்குவேஜஸ் டார்லிங். என் இன்ட்ரடக்ஷன் தெலுங்குல நீதான், ரீஇன்ட்ரடக்ஷன் நீதான். அதுக்கப்புறமா எல்லா லாங்குவேஜஸில் திருப்பி ரீஇன்வென்ஷன் நீதான். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் பீங் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். நேற்று திருப்பதியில் இருந்தேன், அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு பின்னாடி ஏடுகொண்டல் வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காரு, எனக்கு பின்னாடி சுகுமார் இருக்காருன்னு சொல்லி. நான் அவ்வளோ ரசிப்பேன் டைரக்டர் இருக்காது, உங்களுக்காக டைரக்டர்னு சொல்ல, ஆனால் எனக்கு என் லவ் அவ்வளோதான். அண்ட் யாராவது மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. ஒன்ஸ் மோர், இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி தமிழ் ஆடியன்ஸ் மனசுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினேன் அண்ட் நிறையா தப்புங்களெல்லாம் பேசினேன். பட் தமிழில் தப்பு பண்ணாலும் தமிழில் பண்ணால் அழகாக இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக பண்ண என் ஃபேன்ஸ்க்கு, என் ஆர்மி, இந்த ஃபங்க்ஷன் இப்படியே தமிழ் ஆடியன்ஸ்குள்ளே எடுத்து போகிற என் மீடியா அவர்களுக்கும் எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸ்க்கும் லாஸ்ட்டில் தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபோஸ் சார் கிட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா சந்திரபோஸ் சாரும் சுக்கு சாரும் அந்த என்னதான் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உழைச்சி அந்த கான்செப்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு சந்திரபோஸ் சாருக்கு நான் எல்லாரும் சார்பிலையும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லா லாங்குவேஜ்லையும் பேன் இண்டியாவாக போகிறதுனால எல்லா லாங்குவேஜ்லையும் அது அவங்கவுங்க நேட்டிவிட்டிக்கு எழுதினா தான் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதனால தமிழில் இந்த பாடல்கள் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி வந்து நம்மளோட விவேகா சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் மை கெரியர்லேருந்து எனக்கு ஒரு ரொம்ப பக்கபலமாக இருந்து என்னோட வெல்விஷராக இருந்து ஒரு பிரதராக இருந்து எப்பவுமே இருந்திருக்காரு விவேகா சார். ரொம்ப நன்றி சார், வி லவ் யூ. ஒரு லிரிக் ரைட்டரையும் தாண்டி ஒரு ரொம்ப அன்போடு நீங்கள் செய்வீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் எப்பயுமே நம்புகிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அன்பு இல்லைனா எதுவுமே வந்து வெற்றி பெறாது. ஸோ இந்த படத்தில் ஆமாம் தட்டிக்கணும், நல்லா தட்டுங்க. அன்பு இல்லைனா எதுவுமே வெற்றி பெறாது. ஏன்னா அன்பு தான் மெயின் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுதான்
இப்போ இந்த படம் இவ்வளோ வெற்றி பெற்றது அது வந்து நம்ம திருப்பதி பிரசாத் சார் சொன்னாங்க இந்த கரெக்ட் டேட்டில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. சுகுமார் சார்லாம் தூங்கவே இல்லை. ஏன் தூங்கலை? படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. ஓகே, அவர் தூங்கலைன்னா நாங்களும் தூங்கலை. ஏன்? அவர் மேலே எங்களுக்கு இருக்கிற அன்பு. டைரக்டர் என்ன சொன்னாலும் அல்லு அர்ஜுன் செஞ்சுட்டே இருந்தார். நம்ம ஐக்கன் ஸ்டார் செஞ்சுட்டே இருந்தார். ஏன்? அவருடைய ஆக்டிங் மேலேயும் படத்து மேலேயும் எல்லாரும் உழைக்கிறாங்க, நம்மளும் உழைக்கணும். அந்த வேலை மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. நீங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ மிகப்பெரிய வெற்றி ஆக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் மேலே எங்கள் படத்து மேலே இருக்கிற அன்பு. ஸோ அன்பு தான் மெயின். ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அதே போல் ராஜலட்சுமி மேம் கலக்கிட்டீங்க. செந்தில் சார் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து முன்னாடி நின்று அவங்கள இது இன்ஸ்பயர் பண்ணி பாட வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அதே போல் பெனிதயால், சித் ஸ்ரீராம் சார், நம்ம ஆண்ட்ரியா, நகாஷ் அசீஸ், மற்ற நாள் தான் அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மைத்ரி மூவிஸ் இது வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. நவீன் சார் எங்கே இருக்கீங்க? எனவே ரவி சார், நவீன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய படம் வந்து நம்ம சுகுமார் சார் நினச்ச மாதிரி, ஹீரோ நினச்ச மாதிரி நடக்கணும்னா அதுக்கு இப்படி ஒரு பேனர் இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ கிவ் a big round of applause to மைத்ரி மூவிஸ். அண்ட் சுனில் சார் எங்கே காணோம்? சுனில் சார் வந்து ஒரே ஸ்டெப்லேயே கலக்கிட்டாரு பாருங்க. ஒன் செகண்ட், one big round of applause to Sunil sir. And we all love him because he is naturally so sweet. And நானே ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தது சுனில் சார் நினைக்கவே இல்லை. சுக்குபேல போஸ்ட் அனுப்பிச்சப்போ. ஸோ அந்த அளவுக்கு அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த படத்தில் அனுசுயா அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகா, உங்கள் ஸ்ரீவள்ளி, she couldn't make it to this event today, but thanks to her for bringing life to இந்த சாமி பாட்டாகட்டும் எல்லாம் அந்த நம்ம புஷ்பாவோட லவ்வாக இருந்து ரொம்ப நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ரஷ்மிகா. அண்ட் தேங்க்யூ சமந்தா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த சொல்றியான்னு சொன்ன சமந்தாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சாரி தமுடு, பாட்டு பாட சொல்றாங்க சார். அவங்க பாட்டு பாட சொல்றாங்க. இங்க நிறைய டைம் முடிஞ்சு போச்சு. இருங்க நான் இன்னும் முடிக்கல அப்படின்லாம் சொன்னா கூட உங்களை பாடாம ஆடாம என்னால அனுப்ப முடியாது சார். அதாவது டிஎஸ்பி ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவர் அது மாதிரி அமிச்சா அது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தமாகும். சாமி மன்னிக்குமா? ஆமா, பேர்ல வேற தேவி இருக்கு இல்ல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த டைலாகே எழுதுறாங்க இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரோ போடுங்கப்பா. சூப்பர். தேங்க்யூ சார். சான்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப ரசித்து இருந்தாரு உங்க எனர்ஜி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் டு அவர் வெரி ஓன் ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன். ரொம்ப ஃபாண்ட்லி, அதாவது ரொம்ப நான் வந்து ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னுவாங்க. நான் பேசுறது அனைத்தும் எப்பவுமே உண்மை. என்னால் பொய்யே பேச முடியாது. ஓகே, பிடிச்சா பிடிச்சிருக்கு சொல்லலாம், பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ எங்களோட ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் வந்து எனக்கு மிக மிக மிகப்பெரிய நண்பர் அண்ட் மை ஓன் டியர் பிரதர் மாதிரி. ஸோ வி ஆல்வேஸ் செலிப்ரேட் அண்ட் செரிஷ் ஹிஸ் சக்ஸஸ் பிகாஸ் பிகினிங்லேருந்தே வந்து நான் அல்லு அர்ஜுன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பேன். ஹீஸ் ஸோ பேஷனேட் அபவுட் ஹிஸ் ஒர்க், ஹிஸ் டான்ஸ், ஹிஸ் கேரக்டர்ஸ், ஹிஸ் காஸ்டியூம்ஸ், ஹிஸ் ஸ்டைல். ஸோ ஸ்டைலிஷ் ஸ்டார்லேருந்து இவால்வ் ஆகி ஐக்கன் ஸ்டார் ஆகிட்டாரு. லெட் us give a big round of applause to ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன். அண்ட் நம்ம ஓப்பன் ஆர்ம்ஸோட லெட்ஸ் டே. ஏன்னா நான் ஏன் லெட்ஸ் டே வெல்கம் சொல்கிறேன்னா நான் சென்னையில் தான் இருப்பேங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ பனி பாய், that's how I fondly call it, Bunny Boy. Welcome to the Tamil film industry and to the entire Indian film industry. So இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்குன்னா அதுக்கு சுகுமார் சார் அண்ட் அல்லு அர்ஜுன் சார் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஒரு கைத்தட்டல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்ல வந்து அல்லு அர்ஜுன் வரணும், கூடிய சீக்கிரம் தமிழ்ல வரணுங்கிறது அல்லு அர்ஜுனை விட எனக்கு தான் ஆசை ஜாஸ்தியாக இருந்தது. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷமாவே. ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் ஹிஸ் கேலிபர் வில் வெல் சூட் த தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆனால் என்ன ஒரே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. தமிழ் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியாவே கலக்கிறாரு. தட் இஸ் a big nice sweet mistake. All the best Bunny boy, keep rocking always. And
the song for இன்னும் நிறைய our பேருக்கு bunny தேங்க்ஸ் boy. சொல்லணும், மறந்துட்டு பண்ணிச்சுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரூபன் சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். சிங்கமோட ஆடியோ லான்ச் வந்து இங்கே தான் நடந்துச்சு. அன்னைக்கு நான் சூர்யா சார், அனுஷ்கா மேம் எல்லாரையும் வந்து இங்கே டான்ஸும் ஆட வச்சேன். அப்போ சூர்யா சார் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்டாண்டிங் ஓஷனும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக தேவி ஸ்ரீதாஸ் என்கிற பேர் டிஎஸ்பியா மாறினதே வந்து தமிழ் இருந்து தான். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா அட எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஆஹா எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை ரசிக்கிற கேப்ல எனக்கு யோசிச்ச ஒரு விஷயம், அப்ப இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்காது லட்சணா? அது வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிச்சா சார்? பாடி லாங்குவேஜ் வச்சு புரிஞ்சிரும். இல்ல சார் நான் ஃபேன்னு சொன்னேன், அது புரிஞ்சுதா சார்? like a PP1 PP2 student I learned this dialogue. Okay. Why? Because சார் நான் I பேசுறேன். want to speak first time in Tamil on Tamil land. Thank you. అందరికీ నమస్కారం భయ్యా. థ్యాంక్ యూ తమ్ముడు, థ్యాంక్ యూ అన్న, థ్యాంక్ యూ సో మచ్. చాలా హ్యాపీగా ఉంది మీ దగ్గరికి నేను రావడం ఇక్కడికి. సో మీకేంది 2 సందులు దాటి వస్తే చాలు. కానీ నేను హైదరాబాద్లో మొదలైతే 10-15 చెక్ పోస్టులు దాటాలా, ఫ్లైట్ ఎక్కాలా, కార్ ఎక్కాలా, మీ కాడికి రావాలా. చాలా థ్యాంక్స్ తమ్ముడు. சப்டைட்டில் போட்டாலே எனக்கு புரியலடா. థ్యాంక్ యూ సో మచ్. ఇక చాలామంది మాట్లాడాలి తమ్ముడు, తర్వాత మాట్లాడతాం. బన్నీ గారు మాట్లాడాలి. సరే, నేను ఒక విషయం చెప్పాలి మీ అందరికీ. నా లైఫ్లో నేను ఫస్ట్ ఇండస్ట్రీకి వచ్చింది విలన్ అవుదామని. నా ఫొటోస్ కూడా అప్పట్లో నైఫ్ పట్టుకుని ఇలా చాలా ఫొటోస్ దిగా, కానీ ఎవరు నాకు విలన్ ఇవ్వలేదు. 20 years తర్వాత సుకుమార్ గారి దయ వల్ల డైరెక్ట్గా తెలుగు, తమిళ్, కన్నడ, మలయాళం, హిందీలో విలన్ చేశారు. థ్యాంక్ యూ భయ్యా, థ్యాంక్ యూ సో మచ్. అలాగే దాన్ని ఆ బ్రహ్మ రాసిన దాన్ని విష్ణువు అంటే అల్లు అర్జున్ గారు సపోర్ట్ చేసి మాతో పాటు అడ్మినిస్ట్రేట్ చేసి ఇక్కడ దాకా వచ్చేలా చేశారు. దీని అంతటికీ కారణం మైత్రి మూవీ మేకర్స్. భయ్యా, if the producers are not that much good and strong and passionate, Pushpa is not coming here actually. So lifelong వాళ్ళని కూడా మర్చిపోలేను. Like they are Ishwar, like they are bearing everything. Thank you sir, thank you so much. And ఈ అంతటికి కూడా మెయిన్ ఎవరంటే ఈశ్వరుడు దగ్గర ఉండేది విభూది, ఆయనకి ఇష్టమైంది నుదుటి మీద ఉంటుంది, అదే దేవిశ్రీ ప్రసాద్. థ్యాంక్ యూ భయ్యా, థ్యాంక్ యూ. నా లైఫ్ డ్రీము మీ రిథంలో నేను ఇలా అన్నాను. థ్యాంక్ యూ సో మచ్. லவ் யூ பையா, லவ் யூ ஆல். இல்லை, நிறைய கோயிலில் நிறைய சாமிக்கு பாடினாலே என்னவோ எனக்கு இப்படி ஒரு சாமி பாட்டு. பிட்டுறாங்கயா. அதாவது நம்ம வந்து படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம், ஹீரோ வந்து ஒரே பாட்டில் வந்து ஓஹோன்னு வருவார். இங்கே ஆரம்பிச்சு அங்கே போயிடுவாங்க, பங்களா என்ன கார் என்ன அப்படிங்கிற மாதிரி. முதல் பாடலே இவ்வளோ பெரிய ஹிட் உங்களுக்கு, சோலோ சாங். இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து டெடிகேட் பண்ணுறீங்க இந்த சக்ஸஸை? பிகாஸ் வந்து பேன் இண்டியா இந்த பாடல் வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஸோ சொல்லுங்கள். இல்லை, இந்த சக்ஸஸை டெடிகேட் பண்ணால் நான் டிஎஸ்பி சாருக்கு தான் டெடிகேட் பண்ணேன். ஏன்னா ஒரு
மக்களிசை பாடகியை வந்து மக்கள் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஸ்வரம்லாம் சொன்னால் அது மாதிரி பாட தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல் அது ஒரு சோலோ சாங் இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான். அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி. இந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் டெஃபினட்டா வேணும். பிகாஸ் டேலண்ட் அப்படிங்கிற என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளை தூக்கி விட வந்து ஒரு ஆள் இருந்தாலும் எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அந்த டேலண்ட்காக ஒரு பெரிய கைத்தட்டல் ராஜலட்சுமிக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம வந்து நல்ல டேலண்ட்டை இன்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. எல்லா டேலண்ட்டையுமே நம்ம தூக்கி தான் விட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது ரசிகர்களான நீங்க, அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இந்த சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. 2 கை இருந்தால் தான் அந்த ஓசை வரும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு இன்னொரு கையா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. அண்ட் செந்தில், நீங்கள் சொல்லுங்கள், ராஜலட்சுமி உங்களை எப்போவுமே ரெக்கார்டிங்கில் கூட 2 பேரும் ஜோடியாக தான் பார்த்துருக்குறோம். ஒரு சோலோ பாட்டு பாடி இன்னைக்கு ஹிட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் உங்களை காட்டில் வேறு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்படி இருக்குது இந்த ஒரு மேடையில் ராஜலட்சுமி கூட, அது டிஎஸ்பி சார், ஐகான் ஸ்டார் எல்லாரும் இருக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி சார், நான் அல்லு அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார் சுகுமார் சாருக்கும் பெரிய நன்றி. இது இவ்வளோ அழகாக இந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு டப்பிங் சாங் மாதிரி ஃபீல் ஆகலை, ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு விவேகா சார் தான் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு நான் போய் படம் பார்க்கப்ப நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம். அது யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டு போடும்போது கீழே அப்படியே பயங்கரமாக வந்து எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க தேட்டரில். எவ்வளோ பெரிய ஒரு ஐகான் ஸ்டார் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பொக்கே மட்டும் பார்த்தாதே இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும் எனக்கு. எங்கே ஊர் பக்கம் போனாலும் நீ வந்து சாமி பாட்டு பாடியிருக்கியா, அல்லு அர்ஜுன் சார் பார்த்துருக்கியா, நீ உன் பாட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு வந்து சார் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும், அதாவது அல்லு அர்ஜுன் சார் டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இல்லை இங்கே பாருங்க ராஜலட்சுமி, அதாவது உங்க வீட்டில் மட்டும் கிடையாது, எங்க வீட்லயும் நீயே எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணி இருக்கிற, ஏறி இருக்கிற, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. என்னையும் கேட்டாலே எனக்கும் போட்டோ, குடும்பத்தோட வந்திருக்காரு பரத். வாமா வா, இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா அவர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே விஷயம் தான் வச்சிருக்காரு, எப்படியாவது போட்டோ வாங்கி கொடுத்துறேன், இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பத்திரமா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு படத்தை வந்து வடிவேல் என்ன சொல்லுவார்ல, ஒரே ஒரு போட்டு அந்த போட்டோ ஒண்ணுதான் வீட்டுக்கு கேட்டா நிக்குது அப்படின்ற மாதிரி. அல்லு சார் கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னா 2022 எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது போறதுக்கு முன்னாடி நான் எடுத்துறேன். அதை இந்த நேரத்தில் ராஜலட்சுமி மூலமா நானும் சொல்லிக்கிறேன். ஆனா என்ன மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் சைலண்டா இருந்துதான் ஆகணும். வேற வழி. கேள்வியை கேட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, மனுஷன் பதில் சொல்லவே மாட்டாரு, திறக்க விடலையே. அந்த மாதிரி சார் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இந்த பாட்டு இப்போ மாறி இருக்கு. சாமி பாட்டு. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய டிஎஸ்பி சாருக்கும் சரி, அல்லு அர்ஜுன் சாருக்கும், சுகுமார் சாருக்கும், அதே போல் இதை அழகாக அந்த தமிழில் அதை எழுதி கொடுத்த நம்மளுடைய விவேகா சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக குழந்தைங்களாம் நிறைய பேர் அதை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி, அதுவும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் எல்லா பக்கத்துலேருந்து எங்களுக்கு வாழ்த்து வரும் பொழுது அந்த என்ன எப்படி அதை வார்த்தையாக சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. இந்த புஷ்பா படம் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது முதல் முறையாக. அதே போல தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு மொழி மாற்று படத்தினுடைய பாடல்கள் இவ்வளவு வெற்றி பெற்று இதுதான் முதல் முறை. டெஃபினெட்லி. எங்க பார்த்தாலும் ஓ சொல்றியா நானே ஓ சொல்றேன் ஊ சொல்றியா பாட்டை வந்து சாங் ஆஃப் த டெக்கேட் என்று போட்டுகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இணையதளங்களில், சமூக ஊடகங்கள் எங்க பார்த்தாலும் அந்த பாடலை பற்றி தான் வந்து ஒரே பேச்சா இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி அந்த பாடலை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆண்களும் பெண்களும் கொண்டாடுகிற ஒரு சாங்கா அந்த சாங் அமைஞ்சிருக்கு. அது நிஜமாக அந்த சாங் எழுதுறது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, சார் வந்து ட்ராக் அமைச்சிருந்தாரு, தெலுங்கு சாங்கோட இது அமைச்சிருந்தார் எனக்கு. நான் ஒரு வெர்ஷன் எழுதி கொடுத்தேன். அதில் எழுதின உடனே அதில் ஆசை வந்தால் சுற்றி சுற்றி அலையும் ஆம்பளை புத்தின்னு எழுதின உடனே அந்த ஆம்பளை புத்திங்கிற வார்த்தை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இந்த பாட்டை ஒரு ஆம்பளை புத்தி சாங்காக மாற்றிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை புத்திங்கிறத நீங்க காயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளை புத்தி என்று அந்த பாடலை அமைத்து அது ஒரு புது பாட்டா நாங்க ஏறக்குறைய இது ஒரு தமிழ் பாடல் மாதிரியே நாங்க உருவாக்கணும். ஆனா இதை எழுதுனது ஒரு ஆம்பளை புத்தி தானே சார்? ஆமா. இது என்னன்னா ஆம்பளை புத்தின்னா எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஆம்பளை புத்தி என்பது ஆண்களின் புத்தி அல்ல. நான் ஆம்பளை, நான் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், நான் எவ்வளவு வேணாலும் சீண்டலாம் அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனோட புத்தி தான் ஆம்பளை புத்தியை ஒழிய ஆண்கள் எல்லோருடைய புத்தியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த தெளிவு தான் சார் நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு. ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல வந்து பெரிய பெரிய மனுஷன்னு ஒரு சிலர் இங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, பெரிய பெரிய மனுஷன்னு ஒரு சிலர் இங்க வருவாங்க. ஒழுக்கமுன்னா நானே தான்னு உளறி சிலர் திரிவாங்க. வசந்த மனுஷன் ஒழுக்க சீலம் வெளியே போடும் வேஷங்க, விளக்கு அணைச்சா எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்னு எழுதுக்கும். அதாவது இந்த இந்த கேளிக்கை விடுதியில நடனமாடுகிற பெண்ணை நோக்கி வருகிற ஆண்களுடைய வகையை பத்தி பூந்து பேசலாம்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது சொல்லி விட்டுற போறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா சாம் வந்த அப்புறம் this has become the sexiest song of the year. அதுதான் வந்து உண்மையான விஷயம். அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இருக்கியோ அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப சென்சுவலான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியில நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த செக்ஸியஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து இந்த பாடல தான் வந்தது. அதை நீங்க எழுதும் போது நீங்க நிறைய வந்து யோசிச்சு சாரோட நான் வந்து 15 இயர்ஸா கண்டினியூஸா அதனால தான் எழுதுனேன்னு சொல்றீங்க. அவருடைய எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என் திரையுலக கேரியர்ல ரொம்ப 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 முக்கியமானவர் தேவிஸ்ரீ பிரசாத் சார். ஐ நீட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் லைஃப் லாங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே போல சாமி சாமி பாடல் 40 மில்லியனை தாண்டி 45 மில்லியனை தாண்டி இல்ல இதை இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். என்னன்னா முதல்ல சினிமால 70 mm ஒரு பெரிய வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு 70 M அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு ஊ சொல்றியா பாட்டு. ஸோ இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு 75 மில்லியன் தாண்டி போயிருக்கும். ஸோ அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். அண்ட் டிஎஸ்பி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சொல்லுங்க சார். சாமி சாமி பாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் பெரிய வெற்றி. நிறைய தொழிலதிபர்கள், நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அந்த பாட்டு தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டிஎஸ்பி சாங் என்ன பதின்னு தெரியல, மண்டக்குள்ள வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது ஒரு தமிழ் சவுத் இந்தியா அப்படிங்கிறலாம் இல்லாம ஆல் ஓவர் த இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு டிஎஸ்பி ராஜ் சார் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பாடுவீங்களா சார்? நீங்க பாடுவீங்க? இல்ல, பாட மாட்டேன் சார். எழுதுவீங்க, பாட மாட்டாரு. நல்லா பாடுவார்ல சார். டிஎஸ்பி அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க பாட மாட்டீங்கன்னு சொன்னா கூட நாங்க ஒத்துக்குமா. எனக்கு அந்த பாட்டை மட்டும் பாடுங்க. எந்த பாட்டு? இந்த சொல்றியா அது பாடுங்க சார். அதுவும் அந்த மாடுலேஷன்ல எங்களுக்காக பாட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா அதோட எக்ஸ்பிரஷன், அதோட மாடுலேஷன் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியணும் சார். அதுக்காக தான். சொல்றியா மாமா சொல்றியா சார். இது வந்து சார் இந்த படத்தை நம்ம அரபிக்ல எதுவும் பண்ணிருக்கோமா சார்? அந்த பாட்டு கிடையாது, வேற பாட்டு சார். நீங்க டியூன் மாத்தி பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது வேற மொழியில நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணா இந்த டியூனை பிடிச்சிக்கிறோம். இது வேற டியூன் வித்தியாசமா இருக்குது. நான் எல்லா டியூனுமே மாத்தி தான் பாடுவேன். ஓகே. ஆனா சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பாட்டு எழுதுறதோட சரி, பாட மாட்டாரு. அது நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் பாடியிருக்காரு சார். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் சார். அதாவது சில பேர் நைட் மியூசிக் போடுவாங்க, சில பேர் பகலில், சில பேர் மத்தியானம். அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதணும் போது உங்களுக்கு எந்த டைம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேவரபிளான டைமாக இருக்கும்? அது ஊ சொல்லிட்டு எந்த டைத்தில் பண்ணீங்க? எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. டிஎஸ்பி சார் எப்பாவது என்கிட்ட சாங் கொடுத்தாருன்னா டியூன் கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா நைட்டு கொடுத்துருங்க டியூன் சாங்க பாரு. ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் அது மாதிரி நாங்க நைட்ல எந்த நேரம் ½ அன் ஹவர்லாம் ஒரு பாட்டை உருவாக்கிறோம். என் பேரு மீனா குமாரி பாட்டுலாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட பாடல். அது மாதிரி ஏராளமான பாடல்கள் நாங்க வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருக்கோம். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன்ங்கிறதுனால இது சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு திடீர்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான ஹிட் ஆகும்போது அது எப்படி சார் ஃபீல் கொடுக்குது? நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நிச்சயமா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து இப்பவுமே வந்து எப்படி வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுறோமோ, எந்த மாதிரி இந்த இப்போ ஸ்பெஷல் சாங்னு தான் சொல்றாங்க. அதாவது நான் அந்த மாதிரி நம்ம யாரும் சொல்றது இல்லை, ஐட்டம் நம்பர்ஸ் அந்த மாதிரி. செக்ஸியஸ்ட் சாங் எழுதணும் அப்படின்னா உங்களை மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் நாங்க செய்யணும். ஏன்னா எல்லா பாடலும் அப்படிதான் சார் இருக்கு. ஸோ உங்க அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு அதிரடி இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பாட்டா வந்து ப்ரூவ் ஆயிட்டு வருது. இன்னும் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த ரசிகர் பெருமக்களுக்கும், அல்லு அர்ஜுன் சார், ஐகான் சார், அல்லு அர்ஜுன் சார் ரசிகர்களுக்கும், டிஎஸ்பி சார் ரசிகர்களுக்கும், சுகுமார் சார் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய ஃபேன் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் ஸ்ட்ரெயிட்டாக படம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து டீசர்லேருந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பொதுவாக ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம்னா வந்து அதில் ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் இருக்கணும்,
ஒரு கிங் சப்ஜெக்ட் இல்லாட்டி ஒரு ரோபோ மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் பேன் இந்தியனாக வைப்பாங்க. பட் வந்து இந்த ஃபிலிம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பேன் இந்தியன் ரீச் வந்திருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இது கொடுத்ததுக்கு வந்து டிஎஸ்பி சார் வந்து ஒரு முக்கிய காரணம். நான் எங்கே திரும்பினாலும் அந்த பாட்டு தான், எங்கே திரும்பினாலும் அந்த ஓப்பனிங் டே இருக்குல்ல, டிக்கெட் நியூவில் ஓப்பன் பண்ணி அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கே தெரியும் இன்னும் பயங்கரமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதிர்பார்த்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்காம வேறு தேட்டரில் புக் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டே தேட்டரில் அந்த ரெஸ்பான்ஸ் சிட்டியில் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் கிட்ட சொல்லி வெளியெல்லாம் எப்படி இருக்குது, மற்ற ஊரில் எப்படி இருக்குன்னா எல்லா ஊர்லேயுமே திண்டுக்கல்லாம் ஃபஸ்ட் டே 3 நாள் போட்டு 3 தேட்டர் போட்டு 3மே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சூப்பர், அமேசிங் ரெஸ்பான்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் டிஎஸ்பி சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நேற்று உங்கள் நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ண ரொம்ப பிஸியாக இருந்தது. பிகாஸ் செம்மையாக இருந்தது உங்களோட மியூசிக்னால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ரீச் தமிழ்நாட்டில் கிடச்சிது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சுகுமார் சார் ஃபார் சேஞ்சிங் த கலர். திடீர்னு தெலுங்கு படத்தோட கலரே மாற்றிட்டீங்க ரங்கஸ்தலம்ல இருந்து. டோட்டலாக அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது வந்து திடீர்னு வேறு மாதிரியான ஒரு ரக்கடா புழுதி பறக்கனா மண்ணெல்லாம் அடிச்சு செம்மையாக ஒரு மாதிரி ராவாக இருந்தது சார். பிரதர் நீங்கள் வேறு அவர் தமிழ்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாரு, நம்மளாம் டிரான்ஸ்லேஷனே பண்ண தேவையில்லை பிரதர். அண்ட் தேங்க்யூ சார். அது சார் சூப்பர் சார், சூப்பர் ஃபண்டாஸ்டிக், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சுனில் சார் సూపర్, కమెడీనా హీరోవా అండ్ ఫైటరా సూపర్. తమిళ్ నాకు బాగా అర్థమవుతుంది బట్ పేస వరాదు. సో அதுக்காக తెలుగులోనే பேசுகிறேன். తమిళ సినిమాకి నాకు చాలా అవినాభావ సంబంధం ఉంది. అసలు నేను డైరెక్టర్ అవ్వడానికి కారణమే తమిళ సినిమా. ఇది చెప్తే మీకు అతిశక్తిగా ఉంటుందేమో కానీ ఇది నేను ఆ ఇంటర్వ్యూస్ అన్ని తెలుగులో ఉన్న ఇంటర్వ్యూస్ అన్నింటిలోనూ ఒక విషయం ఉంటుంది. మై ఫేవరెట్ డైరెక్టర్ మణిరత్నం సార్. గీతాంజలి చూసి చదువుకునే రోజుల్లో గీతాంజలి చూసి డైరెక్టర్ అవుదామని డిసైడ్ అయిపోయాను అప్పుడు. సో నేను డైరెక్టర్ అవ్వాలన్న కోరిక కలగడానికి కారణమే మణిరత్నం సార్. థ్యాంక్ యూ మణిరత్నం సార్. కానీ గొప్ప విషయం అంటే ఇంతవరకు మణిరత్నం సార్ మీట్ అవ్వకపోయింది, ఇంతవరకు మీట్ కాలేదు సరే. అండ్ ఇంకా తర్వాత ఇక్కడ ఎడిటర్ మోహన్ రాజా డైరెక్టర్ ఉన్నారు కదా. సో వాళ్ళ ఫాదర్ ఎడిటర్ మోహన్ గారి దగ్గర నేను అసిస్టెంట్గా చేశాను. అందుకనే ఇక్కడ తమిళనాడులో ఇక్కడే ఉండడం జరిగింది. సో ఇక్కడే ఆయన ఎడిటర్ మోహన్ సార్ ఆఫీస్లోనే పడుకునేవాడు నేను. సో అందువల్ల ఇక్కడ తమిళ సినిమా ఎక్కువ చూడడం జరిగింది. అప్పుడు తమిళ్ కొంచెం మాట్లాడేవాడిని, ఇప్పుడు అర్థమవుతుంది, కొంచెం దూరం అయిందంతే. సో ఆ విధంగా తమిళ సినిమాకి అలాగే బాలచందర్ సార్ కూడా ఫేవరెట్ డైరెక్టర్. అండ్ అంత ఇప్పుడు తమిళ సినిమా జరుగుతున్న రియలిస్టిక్ అప్రోచ్ నన్ను చాలా ఇన్స్పైర్ చేసింది. సో థ్యాంక్స్ టు తమిళ సినిమా ఆ విషయానికి సంబంధించి. ఇంకా చెప్పాలంటే అందరికీ బన్నీ గారికి తెలుసు, తెలుసు. ఆర్యా సినిమా హిట్ అయినప్పుడు నన్ను తమిళ్ అనుకునేవారు, అందరూ తమిళ్ అబ్బాయి అనుకునేవారు. ఎందుకంటే నా పేరు సుకుమార్ అనే పేరు ఆంధ్రప్రదేశ్లో చాలా తక్కువ మందికి ఉంటుంది. సో సుకుమార్ అని సంథింగ్ లైక్ దట్ అనమాట. సో ఆర్యా సినిమా రిలీజ్ అయినప్పుడు అందరూ దగ్గరికి వచ్చి తమిళ్లో మాట్లాడేవారు నాతో. సో నేను తెలుగులో సంబంధం ఇచ్చేసరికి అప్పుడు వాళ్ళు కూడా తెలుగులో వచ్చేవారు. సో చాలా రోజులు నన్ను తమిళ అబ్బాయి అనుకున్నారు. ఇంకా అందరూ ఏంటంటే నీ సినిమా తమిళ్లో రిలీజ్ అయితే బాగుంటుంది, పెద్ద హిట్ అవుతుంది, నీ సినిమా తమిళ రిలీజ్ అయితే బాగుంటుంది అంటూ ఉండేవారు. అలాగా ఇన్ని రోజులకి నా కోరిక తీరింది. నా సినిమా తమిళ్లో రిలీజ్ అయింది, మంచి హిట్ అయింది. థ్యాంక్ యూ సో మచ్ தமிழ் ஆடியன்ஸ் అందరికీ కూడా ரொம்ப 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 தேங்க்யூ சார். அதாவது கடைசியில் தமிழில் சில வார்த்தைகள் எங்களுக்காக பேசுங்கன்னு கேட்கலான்றது. அவரே பேசிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். யாரெல்லாம் வந்து இவர் ஒரு சாயலில் பார்க்குறப்ப நம்ம சியா மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க சார்? யூ லுக் அப்படியே லைக் அவர் ஆக்டர் சியா விக்ரம் சார். யூ லுக் லைக் சியா விக்ரம், ஆக்டர் விக்ரம். யா యువర్ లుక్ அந்த సాల్ట్ అండ్ పెప్పర్ రీసెంట్ అది பண்ணல அவர் வந்து அது மாதிரி సరే ఎక్కువ మాట్లాడను కాబట్టి ఇక్కడ నాకు తెలుసున్నా సార్ ஒன்னு ஏதோ பட்டின்றறா சார் என்ன சாரி எஸ் அலிங்க என்னம்மா எனக்கு புரியல அதனால கேட்கல. புரியுதா? நம்ம அப்பல இருந்து மண்டை அடி தந்துறேன். எஸ் சார். అండ్ పాండ్యరాజా
థ్యాంక్ యూ. మీ స్పీచ్ అంతా ఒక స్క్రీన్ ప్లేలా ఉంది, మొత్తం అంతా కనెక్ట్ చేసి దాంతో సినిమా చేసేయచ్చు అన్నట్టుంది. అండ్ జైసింగ్ థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ. మీ సినిమా చాలా పెద్ద హిట్ తెలుగులో, థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ వివేక గారు, మీ గురించి ఎప్పుడు డిఎస్పి చెప్తూ ఉంటారు, మీరు ఎంత అలా ఆశుగా ఎలా రాసిచ్చేస్తారో వెంటనే టైం లేకుండా. సో థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ఈ లిరిక్స్కి. అండ్ రాజలక్ష్మి అండ్ సింధర్ గారు, మీరు చాలా ఫేమస్ రాజలక్ష్మి గారు ఆంధ్రాలో, బికాస్ ఆవిడ పాడుతున్న క్లోజప్ ఉంది కదా, అది టిక్ టాక్లోను ఇన్స్టాలోను ట్రెండ్ అవుతుంది అది. అండ్ స్పెషల్లీ మదన్ కార్కి గారు, సార్ థ్యాంక్ యూ సో మచ్. ఇది ఒక తెలుగు సినిమాని ఒక అనువాదం అంటే డబ్ చేసిన సినిమాలా కాకుండా చాలా ఒరిజినల్గా ఈ సినిమాని తీర్చిదిద్దినందుకు, చాలా తక్కువ టైంలో మీరు ఇంత గొప్ప ప్రాజెక్టుని ఇచ్చినందుకు, ఎక్కడ అందరూ కూడా స్ట్రైట్ సినిమాలాగా ఉందంటున్నారు. థ్యాంక్ యూ మదన్ కార్కి గారు, థ్యాంక్ యూ సో మచ్. ఐఎమ్ వెరీ బిగ్ ఫ్యాన్ ఆఫ్ వైరముత్తు గారు అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ మై యాక్చువల్లీ ఎవరైనా బయట నుంచి వచ్చి సడన్గా మనకు ఒక మంచి ప్రోడక్ట్ ఇస్తే వాళ్ళని ఏంజల్ అంటూ ఉంటాను నేను. అట్లా రూపెన్ ఏంజల్ ఫ్రమ్ చెన్నై టు హైదరాబాద్. సో ఆ విధంగా నా సినిమాని మార్చేసాడు తను. థ్యాంక్ యూ రూపెన్. యాక్చువల్లీ ఒక ట్రైలర్ కోసం పిలిపించేదాన్ని. ట్రైలరు ఎలా చేస్తానంటే ఒక ఫిలాసఫీ చెప్పాడు నాకు ట్రైలర్ మొత్తానికి. నేను అనుకున్నా, తెలుగులో ఒక సామెత ఉంటుంది, అన్నం మొత్తం ముట్టుకోకర్లా, అన్నం ఒక మెతుకు చాలు అని. సో తను ఇంకా ట్రైలర్ కూడా కట్ చేయలేదు, నాకు ఐడియా చెప్పాడు అంతే. ఐడియా చెప్పిన వెంటనే మీరు ఎడిట్ చేస్తారని ఆ సినిమాని అడిగాను అని అంటే నవ్వాడు. తర్వాత ఎడిట్ చేయాల్సి వచ్చింది. సో అంటే ఎంత గొప్ప, నేను మనిషిగా కూడా ఇంకా ఎంత గొప్ప వ్యక్తి అంటే, కార్తీక్ శ్రీనివాస్ ఒక నా ఫస్ట్ ఎడిటర్ యాక్చువల్గా. తర్వాత తను మాట్లాడిన దాన్ని బట్టి తను తీసుకొచ్చాను, తను ఇంకో ఎడిటర్. ఇక్కడ కార్తీక్ శ్రీనివాస్ అనే మాటని 3 సార్లు ప్రస్తావించారు రూబెన్. 3 సార్లు అంటే తన సహ ఎడిటర్ని, కో ఎడిటర్ని 3 సార్లు తను మాట్లాడాడు. నాకు చాలా గొప్ప విషయం అనిపించింది. రూబెన్, నీ వ్యక్తిత్వానికి నమస్తే. లవ్ యూ, గాడ్ బ్లెస్ యూ. అండ్ చూనీ జాన్ పేరు కొత్తగా ఉంటుంది. అంటే బన్నీ గారిది ఎలా ఉంటుందంటే, అల్లు అర్జున్ గారిది పోస్టర్స్ అంటే ఎవరు సూపర్ అండర్ పోస్టర్ అంటే జయదేవ్ గారు ఆయన పేరు. ఆయన చూనీని సూచించడం జరిగింది, జయరామ్ గారు. సో ఈ పోస్టర్స్ అన్నీ కూడా మీరు చూస్తే అన్నీ చూనీ చేసినవే, తమిళనాడు నుంచి పంపించినవే. సో ఒక్కొక్క పోస్టర్ని ఒక్కొక్క శిల్పంలాగా ప్రతిదీ చెక్కిన చూనీకి, ఇంత పోస్టర్స్ ద్వారా సినిమాని, ఫేస్ ఆఫ్ ది సినిమాని తెలియజేసిన చూనీకి థ్యాంక్ యూ సో మచ్ చూనీ. అండ్ మై ఫ్రెండ్ డిఎస్పి మై సోల్, ఎక్కడ మిస్ అయిపోయి ఉన్నాడు కదా, డిఎస్పి. నేను నా ఫస్ట్ సినిమా నుంచి నాకు మ్యూజిక్ అంటే డిఎస్పి మ్యూజిక్. నా మొదటి సినిమా నుంచి డిఎస్పినే, దేశ్ ప్రసాద్ గారే నా మ్యూజిక్ డైరెక్టర్, ఇంకెవరు లేరు. సో నాకు సంగీతం అంటేనే డిఎస్పి. అలాగే ఈ సినిమాని ఇంత మంచి పాటలు ఇచ్చి ఒక్కొక్క లాంగ్వేజ్లో, నేను తెలుగు సాంగ్స్ విన్నాను తప్ప మిగతా లాంగ్వేజ్ సాంగ్స్ అసలు వినే టైం కూడా లేదు. అన్నీ తనే చూసుకుని, లిరిక్స్ తనే రాయించుకుని, ప్రతిదీ ఒక్కొక్క సాంగ్ని రికార్డ్ చేయాలంటే 5 లాంగ్వేజెస్లో చాలా కష్టమైన విషయం. సో అంత శ్రమ కూర్చి నాకు సంబంధం లేకుండా పని నిర్వర్తించి సినిమాని ఇంతమంది దగ్గర చేసినందుకు గాను దేశ్ ప్రసాద్ డార్లింగ్, థ్యాంక్ యూ సో మచ్, లవ్ యూ. అంతా మీ వల్లే, ఎல்லாம் అవరాల தான். అందరూ అవరే. ఓకే. ఇంకా ఈ సినిమా తిరుపతి ప్రసాద్ గారు చాలా స్వీట్. అయినా ఎప్పటి నుంచో తెలుసు నాకు, అందరినీ ఎంతో ముద్దుగా పలకరిస్తారు, అట్ ద సేమ్ టైం అందరినీ మంచిగా చూస్తారు. తిరుపతి ప్రసాద్ గారు అండ్ లైకా ప్రొడక్షన్స్ ఈ సినిమాని ఇక్కడ డిస్ట్రిబ్యూట్ చేసినందుకు చాలా థ్యాంక్ యూ సో మచ్ అండి. అండ్ నిఖిల్, థ్యాంక్ యూ నిఖిల్. నిఖిల్ నాకు ఎప్పటి నుంచో తెలుసు ఇప్పుడు అని. ఇక్కడే మొట్టమొదటిసారి ఇక్కడ టెక్నిక్ నేర్చుకున్నాను నేను. అందరూ ఫోటోలు అంటే టెన్షన్ చూస్తుంటారు, ఇక్కడ లుక్ ఇవ్వండి అని. ఈ టెక్నిక్ని మేము అక్కడ కూడా పాటిస్తున్నాం. థ్యాంక్స్ నిఖిల్. అండ్ ఇంకేమైనా మర్చిపోయి ఉంటే, సునీల్ డార్లింగ్, నీ గురించి మొన్న ఫంక్షన్లో చెప్పలేకపోయాను. తను ఇలా క్యారెక్టర్ ఇలా ఉంటుంది అని నేను ఒక స్కెచ్ గీసి ఇలా పంపించినప్పుడు తను వెంటనే ఆలోచించకుండా షేర్ చేసేసుకున్న ఫోటో పంపించాడు తను.
అంటే సినిమా అంటే అంత ప్యాషన్ తనకి. తను షేవ్ చేసేసుకుని ఆ ఫోటో పంపించి మిగతా సినిమాలకి విగ్ చేసుకుని చేశాడు. అంటే మిగతా సినిమా అంతా విగ్, నా సినిమాకి మాత్రమే ఒరిజినల్గా షేవ్ చేసుకున్నది. ఈ ప్యాషన్కి అండ్ నాకు తెలుసు తను ఏ క్యారెక్టర్ అయినా చేయగలని. చాలా గొప్ప ఆర్టిస్ట్ మాకు దొరికిన తెలుగులో దొరికిన గొప్ప ఆర్టిస్టులో తను ఒకరు. సో థ్యాంక్ యూ సో మచ్ సునీల్ ఫర్ యాక్సెప్టింగ్ దిస్ క్యారెక్టర్. అండ్ మై డలాంగ్ బన్నీ అల్లు అర్జున్. ఆర్య కథ చెప్తని అసిస్టెంట్గా తిరిగినప్పుడు చాలామంది రేక్ చేశారు. మా మొట్టమొదటి పరిచయం రేక్ చేశారు కాబట్టి ఆర్య అనే కథని మూలన పడేసి వేరే కథ తీసుకుని రాసుకోవడం మొదలుపెట్టాను నేను. కానీ ఆ మూలన పడ్డ ఆర్య కథని తీసుకొచ్చి ఈ కథ బాగుంటుంది అని దాన్ని ఫేస్లో పెట్టి ముందు పెట్టి సినిమా చేసి అంటే తనకే కాకుండా నా లైఫ్ను కూడా తన జడ్జిమెంట్తో ఒక సినిమాతో మా కథని మార్చేశాడు, నా కథని. థ్యాంక్ యూ డార్లింగ్, థ్యాంక్ యూ. అండ్ నా లైఫ్ అంతా గుర్తించుంటాను. ఒక విషయం నీకు తెలీదు, నువ్వు లేకపోతే ఆర్య సినిమా అనేది లేదు. నీ ఆ కథని మూడ పడేసి అంటే మా ఇద్దరికి ఒక భవిష్యత్తుని క్రియేట్ చేశాడు తను ఈరోజు. అండ్ అలాగే పుష్ప అనే క్యారెక్టర్ తను ఎంత 1.5 అంటే అలా కనిపించడం కోసం 1.5 hour మేకప్ చేసుకుని ప్రతిదీ లేయర్ బై లేయర్, మెనీ లేయర్స్. మీరు చూస్తున్న ఫేస్ ఆఫ్ ఒక కథ మాత్రమే, క్యారెక్టర్ మాత్రం కనిపిస్తుంటుంది. ఆ క్యారెక్టర్ వెనుక తన పడ్డ కష్టం నాకు మాత్రమే తెలుసు, ఎందుకంటే నేనే దగ్గర నుండి చూస్తాను కాబట్టి. అంటే ప్రతి ఒక సన్నివేశానికి, ప్రతి ఒక చిన్న డైలాగ్కి, ఎక్స్ప్రెషన్కి, బాడీ లాంగ్వేజ్కి ఎన్ని లేయర్స్ యాడ్ చేసుకుంటూ వచ్చిన గొప్ప ఆర్టిస్ట్. ఐ థింక్ అందరూ అవార్డ్ విన్నింగ్ పర్ఫార్మెన్స్ అంటున్నారు. ఇక నుంచి ఐ నో వాట్ హీ హాజ్ డన్. మీ సినిమా సంబంధించి ఎవరు కరెక్ట్గా చెప్పగలరు అంటే చూసేవాళ్ళు, లేకపోతే రేపొద్దున జడ్జెస్, వీళ్ళందరూ కాదు, దగ్గర నుండి చూసిన దర్శకుడు మాత్రమే ఆ పర్ఫార్మెన్స్ ఎలా ఉందో చెప్పగలడు. ఆల్రెడీ ఐఎమ్ గివింగ్ దస్ అవార్డ్ టు యూ. నేను దగ్గర నుంచి చూశాను కాబట్టి, ఎందుకంటే నా క్యారెక్టర్లో ఉందో నాకు మాత్రమే తెలుసు. సో నా క్యారెక్టర్ అంచనాలని ఆర్టిస్టు చేరుకున్నాడో లేదనేది మాత్రం నాకు మాత్రమే తెలుసు. మిగతా అందరూ పైన జడ్జ్ చేసేవాళ్ళే. నా క్యారెక్టర్ని అంటే నేను అనుకున్న క్యారెక్టర్ని నిజం చెప్పాలని తనకు ఒక రూపం ఇచ్చాడు. సో ఐఎమ్ గివింగ్ యూ 100/100 యాజ్ ఎ మ్యాథమెటిక్స్ లెక్చరర్. సో యు ఆర్ ఆసమ్. సో ఎవరు అంటే నేనే ఇచ్చేస్తున్నా తనకి అవార్డ్, వేరే అవార్డు అవసరం లేదు ఇంకా. థ్యాంక్ యూ డార్లింగ్, థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ దిస్. ఇంకెవరైనా మర్చిపోయి ఉంటే పేరున ఏమైనా మర్చిపోయి ఉంటే. అండ్ లాస్ట్లో ఎంత తక్కువ టైము అంటే అంత తక్కువ టైంలో ఈ సినిమాకి మొట్టమొదటిసారి సింగ్ సౌండ్ చేసాం. అంటే నా మొట్టమొదటిసారి అర్థమైంది, చాలాసార్లు డబ్బింగ్లో సగం సినిమా పోయేది, ఒక 50% సినిమా పోయేది ఎంత న్యాచురల్గా చేసినా కూడా. ఎందుకంటే డబ్బింగ్ టైం ఉండదు, చెప్పడానికి అంత పర్ఫెక్ట్గా చెప్పలేము. ఇలాంటి టైంలో రసూల్ గారు ఈ కమాండ్ ద బోర్డ్, ఇందులో ఆల్మోస్ట్ 60 to 70% సింగ్ సౌండ్ యూజ్ చేశారు. ఆ సింగ్ సౌండ్ వల్లే సినిమా ఇంత న్యాచురల్గా, ఒక కొత్త కమర్షియల్ సినిమాలో ఇంత న్యాచురల్గా ఫీల్ రావడానికి కారణం సింగ్ సౌండ్. ఐ థింక్ నేను మొట్టమొదటిసారి సింగ్ సౌండ్ తీసుకున్నాను. ఐ ఫీల్ నిజంగా గొప్ప ఎక్స్పీరియన్స్ చేశాను. అంత మంచి ఎక్స్పీరియన్స్ ఇచ్చినందుకు రసూల్ పొక్కటికి థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ తెలుగు సినిమా ముందు అందరూ సింగ్ సౌండ్ చేస్తారని ఆశిస్తున్నాను దీనివల్ల. అండ్ వాళ్ళ ఇంజనీర్, ఫైనల్ మిక్సింగ్ ఇంజనీర్ అయిన బిపిన్ గారికి అండ్ మొత్తం తన స్టాఫ్ అందరికీ థ్యాంక్స్ చెప్తున్నాను. అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అండి. నేను చాలామందిని మర్చిపోయి ఉండొచ్చు, కానీ ఇలాంటి ఈవెంట్స్ ఇంకా జరుగుతున్నాయి. అలాంటి ఈవెంట్స్లో నేను మళ్ళీ అందరి గురించి చెప్తాను నేను. అండ్ వన్స్ అగైన్ థ్యాంక్స్ టు తమిళ్ ఆడియన్స్. ఫాదర్ గారు సార్ ఎలా మర్చిపోతుంటాను. పప్పాకి నేను పెద్ద ఫ్యాన్, ఎందుకంటే మహేష్ ఇండి ప్రతీకార సినిమా చూసినప్పుడు ఆ తర్వాత అది నచ్చి నేను తర్వాత తన సినిమాలు చూస్తూనే ఉన్నాను నేను. సో ఈ సినిమాకి సంబంధించిన కరెక్ట్ ఒక అద్భుతమైన పర్ఫార్మర్కి ఆపోజిట్లో ఇంకో అద్భుతమైన పర్ఫార్మర్ కావాలి అంటే, ఇద్దరు ఒకే ఫిల్మ్ నిలబడితే చూడాలి అంటే, దాని అల్లు అర్జున్ గారికి ధీటుగా ఇంకొక వ్యక్తి కావాలి అంటే నేను ఫఫాని ఎన్నుకున్నాను. సో
థ్యాంక్ యూ పాపా, మీరు ఈ క్యారెక్టర్ని యాక్సెప్ట్ చేసినందుకు, అంత గొప్పగా పర్ఫామ్ చేసినందుకు. పుష్ప 2లో మీరు ఇంకా చూస్తారు ఇద్దరిని, ఇంకా చూస్తారు, ఇద్దరు ఫేస్ ఆఫ్ని చూస్తారు. ఐ థింక్ అది మిమ్మల్ని గొప్పగా మిమ్మల్ని ఆకట్టుకుంటుందని అలరిస్తుందని కోరుకుంటున్నాను. థ్యాంక్ యూ అండి, థ్యాంక్ యూ సో మచ్. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.